இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா இது வாய்ஸ் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம கார்த்திக்கு அந்த சிதம்பரம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்க சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு, என் கம்பெனிக்கு வரும்போது பல்லவி வந்துட்டு முகத்தை மூடாமல் தான் வந்தா, உன் கம்பெனிக்கு வரும்போது மட்டும் மூடிட்டு வந்திருக்காளே, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி கண்ணாமூச்சி ஆடுறா, நீ தானே யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் சிதம்பரம் சார், நான் என்னைக்கோ பல்லவியோட முகத்தை பார்க்கணும்னு நினச்சா பார்த்துருப்பேன். எனக்கு அடுத்தவங்களோட பிரைவசியில் தலையிடுறது பிடிக்காது அப்படின்னு சொல்ல, ஓஹோ நீ அவ்வளோ நல்லவனாப்பா, அந்த நல்லவன்ற டேக்கை ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியே. நல்லவனா இருக்கலாம், ஆனால் இழிச்சவாயனா இருந்திருக்கக்கூடாது. அந்த பல்லவி உன்னை இழிச்சவாயனா தான் நினைக்கிறா. உனக்கு நான் சவால் வர்றேனே வச்சுக்கோமே, அந்த பல்லவி யாரு நீ கண்டுபிடிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல, சரி என்னை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்களா, ஒரு தடவை சவால் விட்டால் ஜெயிப்பேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, அதான்ப்பா வேணும் எனக்கு. ஏன்னா என்னையிலேருந்து என் கம்பெனி வாட்ச்மேன் வரைக்கும் பல்லவி யாருன்னு தெரியும், உனக்கு மட்டும்தான் தெரியாது. ஒன்று என்ன தெரியுமா, எனக்கு பல்லவி யாருன்னு தெரியும். அது தெரிஞ்சதும் உங்ககிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம். இப்போயே கூட அந்த சீக்ரெட்டை என்னால் ஓப்பன் பண்ண முடியும். பட் ஏன் நான் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, அது தெரிகிறப்போ நீ உடஞ்சி ரொம்ப கஷ்டப்படுவேன். அது அந்த பல்லவிக்கும் ஒரு வழிதான்னு வச்சுக்கோமே. ஏன்னா உடனே சொல்லிட்டா அப்பாடா ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு ரிலீஃப் ஆகி போயிடுவா. ஏன் கண்டுபிடிச்சி இவ தான் பல்லவின்னு உனக்கு தெரிஞ்சு அந்த இது வந்துட்டு உங்களுக்கு வலிக்கும் பாறேன், அந்த கஷ்டத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. சரிப்பா கார்த்தி, வர்றேன், அப்புறமா வர்றேம்மாப்பா, சாரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க. நம்ம அபிராமியும் அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா கார்த்தி எங்கே போனான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, பிஸ்னஸ் விஷயமா தாங்க அலைஞ்சிட்டு இருக்கான். பாவம் பல்லவி பண்ண துரோகத்தை வந்துட்டு அவனால் மன்னிக்க முடியல போல், அதை ஏற்றுக்கவே முடியல. அதனால நான் அவங்ககிட்ட இதை பற்றி விட எதுவுமே பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, ஆனந்த் அருண் யாரையுமே காணுமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அருண் கூட சேர்ந்து ஆனந்தே அமுச்சு விட்டுருக்கேன், அவனுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற நம்ம தொழில் பற்றிலாம் தெரியணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆனந்த அருண் வர்றாங்க. இப்போ தான்ப்பா உங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னது போனஸ்லாம் போட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பொங்கலுக்கு. அப்பா நாங்கள் போகிறதுக்குள்ளேயே கார்த்தியுமே எல்லா ஒர்க்கையும் ரெடியாக பண்ணி வச்சிட்டா, நாங்கள் போய் ஒன்லி செக்அப் பண்ணோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தீங்களாங்க கார்த்தி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவன் ஒர்க்கில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பேச, அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க. அப்போ அபிராமி வந்துட்டு ஐஸ்வர்யா பார்த்ததுமே அமைதியாயிடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி நினைக்கிறாங்க, ஐஸ்வர்யா இருக்கிறது தெரியாமல் அத்தை வேற கார்த்தியை புகழ்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு அருண் சொல்கிறாரு, ஆமாம்மா நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஆல்ரவுண்டர் மல்டி டேலண்டர், என்ன ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் அவனோட வேலையை முடிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப, ஆமாம் உன் தம்பிக்கு இப்படியே நீ கொடி பிடிச்சிட்டால, நீ ஒன்றத்துக்கு லாய்க்கு பட மாட்டேன், சரிப்பட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஐஸ்வர்யா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. கார்த்தியும் தீபாவும் உள்ளே வராங்க. அது கார்த்தியே வந்துட்டானே அப்படின்ற மாதிரி பேச, கார்த்தி வந்துட்டு அந்த ஸ்வீட் எடு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. என்னாச்சுப்பா எதுக்கு ஸ்வீட்டு அப்படின்னு கேட்க, அந்த பாம்பே கார்ட்ரேட் நமக்கே கிடச்சிருச்சு அப்படின்றாங்க. என்னப்பா பல்லவி தான் மாற்றி பாடினான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, பல்லவி பாடினாங்க ஆனால் அவங்க என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் பாடினாங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, என்னது இது குழப்புறானே அப்படின்னுக்கிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு வந்துட்டு மனசாட்சி கட்டுப்பட்ட பொண்ணு, இப்படிலாம் பண்ண மாட்டா, நல்ல பொண்ணுன்னு, உங்கள் அப்பா தாண்டா ஏதோ பேசி குழப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, அதெல்லாம் பார்த்துக்கலாமா, ஆனால் ஒன்று பல்லவிக்கு நியாயம் கிடைக்கணும்ல, அதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணேன். அம்மா நான் போன வழி தப்பு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா ஆடுற மாட்டா ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டா பாடி கிடக்கணும், இவருக்குலாம் இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நேரம் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. மீனாட்சி தீபா ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. கலக்கிட்டி தீபா அப்படின்ற மாதிரி. இதை ஐஸ்வர்யா கவனிச்சு, ஐயோ சும்மா இருங்கடி, நான் வேற நீ தான் வந்துட்டு பல்லவின்னு சொல்லி தொலைச்சிட போகிறேன், ஏன் இப்படிலாம் என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு மீனாட்சி தீபா கிட்ட கேட்குறாங்க, ஏன் வந்துட்டு டல்லாகவே இருக்க, கொஞ்சம் நல்லா வந்துட்டு சிரிச்சு தான் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, எப்படிக்கா சிரிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிதம்பரத்துக்கும் கார்த்திக்கு நடந்த சவாலை சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு சவாலா அப்படின்னு சொல்ல இவங்க பேசுகிறதெல்லாம் ஐஸ்வர்யா அந்த பக்கம் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாக்கா அவர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன செய்யுது, ஆனால் ஒன்றுக்கா நான் இன்னொரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன், இன்னும் பொய்யா சொல்லி அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுல வந்துட்டு அர்த்தமே இல்லைல்ல, அவர் கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும், அதுக்கடுத்து கார்த்திக் சார் என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அவரை விட்டு என்ன போக சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றி ஏற்றுக்கவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்ல, நீ பயப்படாத தீபா, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும், கார்த்தி வந்துட்டு உன்னை அப்படிலாம் விட்டு போயிட மாட்டாரு, அது மட்டும் கிடையாது, கடவுள் தான் உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்காரு, இனி கொஞ்சம் தான் பொறுத்துக்கோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, சரிங்கக்கா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஐஸ்வர்யா பார்த்துட்டு, ஆமாம் இவ வந்துட்டு பல்லவின்னு நான் இப்போ சொன்னாலும் கார்த்தி ஏற்றுக்கிடுவார், அதனால தானே நான் அமைதியாக இருக்கேன், சிதம்பரத்தை கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சைடு சிதம்பரத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஆஃபீஸில் நடந்ததை பற்றி யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. எப்படிப்பா
பாட்டு அங்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க. என்ன சார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா வெற்றி கொண்டாட்டமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்றாங்க. ஒரு தடவை லூப்பில் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் அவனை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன், ஆனால் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்ல, அது எப்படி நடந்திருக்கு தெரியுமா சார், உங்கள் சவுண்ட் இன்ஜினியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல, அங்கே சிதம்பரம் வந்துட்டு பொங்கி போயிடுறாரு. அட துரோகி அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது.